ஆன்மீக பயணம் என்ற மேடையை அமைத்து தந்த தெய்வ திரு சத்யநாராயண அவர்களில் கொஞ்சம் இருங்கள், நீங்க எடுத்துக்கினா கொஞ்சம் காலத்தை ரொம்ப அதிகமான காலம் எடுத்துக்கிறீங்க, ரொம்ப விரிவாக சொல்றீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாரு. அதுக்கு அப்போ நடந்துட்டு இருக்கிறது வேற ஒரு வகுப்பு நடந்துட்டு வந்திருந்தது. சரி, அதிருஷ்ட வசமாகவோ துரதிருஷ்டவசமாகவோ அவர் நம்மை விட்டு பிரிந்து விட்டார். ஏன் அதிருஷ்டவசமாக என்பதை சொன்னால், அவருடைய வயசுக்கு அவருடைய உடலுக்கு அவர் அதிகமான காலங்கள் வாழ்ந்தார். காரணம் ஒரே ஒரு முருகருடைய பக்தி. முருகருடைய பக்தினா சாதாரணமான பக்தி அல்ல. எதுக்கெடுத்தாலும் முருகர் தான் அவருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு கடவுள், இன்னொரு நாளைக்கு இன்னொரு கடவுள், இன்னொரு நாளைக்கு இன்னொரு கடவுள் அல்ல, ஒரே இதுவா இருந்தாரு. இந்த மேடையை அமைத்து தந்தாரு. இந்த மேடையை அமைத்து தந்து லலிதா சகஸ்ரநாமம் 2 தடவை, விஷ்ணு சகஸ்ரநாமம் 2 தடவை, பிறகு பகவத்கீதை, அப்புறம் மீதி கனகதாரா ஸ்தோத்திரம், இது போன்றதெல்லாம் திருப்புகையும் நடந்து கொண்டிருந்தது. இப்போ இந்த ராமாயணம் என்ற தலைப்பில் ஏற்கனவே இந்திராஜி சொல்ற மாதிரி காண்டங்கள் இருக்கு. இந்த ராமாயணம் ஆதி காவியம். முதல்ல இதுதான் முதல் காவியம். எதற்கு முதல் காவியம்? இந்த உலகத்திற்கே முதல் காவியம். அதற்கு முன்னாடி இந்த உலகத்தில் எந்த மொழியிலும் எந்த காவியம் இல்லை. ஒன்று. இரண்டாவது, இந்த வால்மீகி ராமாயணம் மட்டும்தான் சம்ஸ்கிருத மொழியிலேயே முதல் காவியம். அதற்கு முன்னாடி எல்லாம் சம்ஸ்கிருத மொழியில காவியம் என்பதே இல்லை. வெறும் வேத மந்திரங்களும் உபநிஷத்த மந்திரங்களும் தான் இருந்தது, காவியமாக இல்லை. அதனால் இது முதல் காவியமாகவும் வேதங்களுடைய உபநிஷத்தினுடைய சாராம்சம் அனைத்தையும் பிழிந்து தந்த வால்மீகி மகர்ஷி ராமாயணத்தில் ஒரு சாதாரணமான விஷயங்கள் அல்ல. ஒரு ராமர் நடந்த பாதை, அஜனம் ராமர் நடந்த வழி, ராமர் நமக்கு காட்டிய வழி இருக்கின்றதே, அது ஒவ்வொரு சொல்லும் ராமாயணத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. இனி பல கோடி வருஷங்கள் அம்மா சொன்னாங்க, அந்த அம்மா டேட் எடுத்தது பிரிட்டிஷ் பீரியட், இங்கிலீஷ் பீரியட் படி. ஆனா நம்மளுடைய சாஸ்திரத்தின்படி எவ்வளவு பீரியட் இருக்குன்றது எத்தனை நாட்கள் ஆயிருக்கு என்றது நம்ம தனியா கணக்கு சொல்றோம். இந்த ராமாயணத்தை ஆர்ஷ விஜயான ட்ரஸ்ட் ஹைதராபாத்ல இருந்து பிரிண்ட் ஆன நூல்களும், கோரக்பூர் பப்ளிகேஷன்ல பிரிண்ட் ஆன ஒரு நூலும், அதுக்கப்புறம் திருப்பதி கோயில்ல ஆஸ்தான குருக்கள், ஆஸ்தான சொற்பொழிவாளர் அவர் எழுதிய நூல்களும், பிறகு ராமாயணத்தில் இருக்கின்ற சாபங்களும் வரங்களும் என்கின்ற நூல்களும், இதை போன்ற பல நூல்களை ஆராய்ந்து ஏதோ ஒரு சில விஷயமான முக்கியமான விஷயங்களை மட்டும் எடுத்து சொல்லி இந்த ராமாயணத்தினுடைய சாராம்சம் என்ன என்பது நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பை நாம் எடுத்திருக்கிறோம். இது சாதாரணமான விஷயம் அல்ல இப்பொழுது இருக்கிற காலத்துக்கு. ஏனென்றால் நிறைய பேர்கள் அம்மாவை கிட்ட சொல்லும் போது, ஐயா எனக்கு கம்பராமாயணம் தான் தெரியும், வால்மீகி ராமாயணம் தெரியாதுன்னா. தமிழில கம்பராமாயணம், அப்புறம் தெலுங்கு மொழியில நிறைய பேர்கள் ராமாயணம் எழுதினார்கள். அதுக்கப்புறம் துளசி ராமாயணம் மிக புகழ்பெற்றது. அந்தந்த மொழியில் அந்தந்த நிறைய பேர்கள் ராமாயணத்தை மொழிபெயர்த்தார்கள். ஆனால் எல்லா ராமாயணத்திற்கும் ஆதாரமான ராமாயணம் இதுதான் சொன்னா வால்மீகி ராமாயணம். இதை ஆதாரமாக கொண்டுதான் மற்றவர்களுக்கெல்லாம் அவர்கள் மொழியில எழுதினார்கள். இப்ப நமக்கு ஒரு சாதாரண ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம இப்போ எந்தெந்த மொழியில இருக்க ராமாயணமோ அந்த இப்ப நான் தெலுங்கு படிச்சிருக்கிறேன்னு சொன்னா தெலுங்குல இருக்கிற ராமாயணம் எடுத்து சொல்லிருக்கலாம்.
தெலுங்குல இருக்கிற பாரதத்தை சொல்லலாம் என்றது அல்ல. மூல விஷயங்களையே மூல பாரதத்தில் இருந்தோ மூல ராமாயணத்தில் இருந்தோ மூல பாகவதத்தில் இருந்தோ எடுத்து சொல்லணும் என்றதுதான் என்னுடைய ஆசை, என்னுடைய இது நோக்கம். காரணம், ராமாயணத்திலும் சரி பாரதத்திலும் இன்னும் அதிகமாக நிறைய விஷயங்களை, தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் சேர்க்கப்பட்டன. பிறகு அவர்களுடைய கவிஞர்களுடைய திறமை அவர்களுடைய மனதுக்கு ஏற்றவாறு எல்லாம் எழுதப்பட்டது. அப்படி எழுதினாலும் பரவாயில்லை. ராமரை பற்றியோ தர்மராஜரை பற்றியோ கிருஷ்ணரை பற்றியோ எவ்வளவு அவதூறமாக எழுதப்பட வேண்டுமோ அப்படியெல்லாம் கூட எழுதியிருக்கிறார். பிறகு நாடகங்கள் வருகின்ற பொழுது, முன்னெல்லாம் நாடகங்கள் வருகின்ற பொழுது அந்த ரசனைக்கு ஏற்றவாறு அதனுடைய சொற்களையும் அதனுடைய கதைகளும் மாற்றி கூட செய்திருக்கிறார்கள். அது தப்பு என்று நான் சொல்லவில்லை. அது ரசனை, அந்த நாடகம் என்றால் நாடகக்குண்டான குணாதிசயங்கள் அதற்கு தகுந்த வசனங்களை சொன்னால்தான் அது ஏற்க முடியும். ஆனால் இந்த ராமாயணமோ மகா எதுவாக இருந்தாலும் சரி, யார் முதலில் எழுதினார்களோ அவர்கள் எதனை சொன்னார்கள், அவர்களை சொன்னனுடைய நோக்கம் என்ன, அவர்கள் சொன்ன நோக்கம் என்ன உனக்கும் எனக்கும் தெரியாது. அவர்கள் சொன்ன நோக்கம் அதற்கு பிறகு வந்த தவம் பண்ற ருஷிகளுக்கு தெரியும். அவன் தவம் பண்ற ருஷிகளுக்கு எப்படியெல்லாம் அதை எடுத்து சொன்னார்கள் என்றெல்லாம் நாம் ஆராய்ந்து சொல்ல வேண்டும். அதனால்தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்மையான விஷயங்களை அறிந்து கொண்டதனால் நாம் நம் மதத்தில் இருக்கின்ற தவறான விஷயங்களை நீக்கி இதுதான் ராமாயணம், இதுதான் பாரதம், இதுதான் பாகவதம், இதுதான் புராணங்களுடைய கதை என்று நாம் முழுமையாக அறிந்து கொண்டோமானால் நமக்கு நிறைய சந்தேகங்கள் நீங்கிவிடும். இப்ப சந்தேகங்கள் தான் நிறைய போயிடுச்சு. இப்ப வரக்கூடிய யூடியூப், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் நிறைய ஆன்மீகத்தை பரப்பினாலும் நிறைய தவறான விஷயங்களும் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அவரவர்களுக்கு மனசு ஏற்றுது, இது இதை செய்யுங்க, இது உடனே இது பண்ணுங்க, வேற இது தவிர வேற மந்திரமே கிடையாது, இது சிறந்த மந்திரம், இது போஸ்ட் பண்ணுங்க, இப்படி எல்லாம் இருக்கு. ஆனா அதுல என்ன ஆகுதுன்னு சொன்னா நிறைய விஷயங்கள் உண்மையான விஷயம் நூல்களில் இல்லை. அது மட்டுமல்ல, வால்மீகி மகர்ஷி இந்த ராமாயணத்தை ராமர் பட்டாபிஷேகம் வரணும் எழுதி பிறகு உத்தராகாண்டம் ஒன்று எழுதினார் என்றும், உத்தராகாண்டம் என்பது நம்ம கம்பராமாயணத்தில் எப்படி இருக்கின்றது தயவு செய்து எனக்கு தெரியாது, அம்மா தான் தெரிஞ்சுக்கணும். உத்தராகாண்டம் ஒன்று எழுதினார் என்றும், உத்தராகாண்டத்தில் நிறைய விஷயங்கள் சேர்க்கப்பட்டன. உதாரணம், ஒரே ஒரு உதாரணம். ராமர் ஒரு சூத்திரன் தவம் பண்ணி கொண்டிருந்தார் என்று சொன்ன பிறகு எங்கேயோ அயோத்தியிலிருந்து பல ஆயிரம் மைல்கள் சூத்திரன் ஒரு தவம் பண்ணி கொண்டிருக்கின்றான் என்று சொல்ல, அந்த அளவுக்கு அந்த தொலைவுக்கு இப்ப போக முடியாது என்று நினைத்து குபேரனிடத்தும் திருப்பி தந்த அந்த ரதத்தை வாங்கி திருப்பி உட்கார்ந்து கொண்டு அந்த சூத்திரனை போய் வதைத்தார் என்றும் இருக்கு உத்தரகாண்டத்தில். எவ்வளவு கேவலமான விஷயம், எப்படிப்பட்ட விஷயம் இது பாருங்க. இப்படி இதெல்லாம் ராமாயணத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதுவும் முக்கியமாக கடைசியில எழுதப்பட்ட உத்தராகாண்டம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த ஸ்லோகங்களுக்கும் ராமாயணத்தில வால்மீகி எழுதிய ஸ்லோகங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது என்று நன்கு அறிந்தவர்கள் சொல்லியிருக்கிறார். இன்னும் பாரதத்தை பற்றி சொல்லவே வேண்டாம். அதில் யார் என்ன வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் சேர்த்துக்கினாங்க, கதை கதையா விட்டாங்க. அப்படி எல்லாம் இல்லாமல் யாராவது ஒருத்தருக்காவது இந்த ஆன்மீக பயணத்தின் மூலமாக உண்மையான
ராமாயணத்தை எடுத்து சொல்ல வேண்டும். அதனால் நான் கம்பராமாயணம் உண்மை அல்ல, இல்ல துளசி ராமாயணம் உண்மை அல்ல நான் சொல்லவன். அந்தந்த ராமாயணம் அந்தந்த மொழிக்கு சிறப்பானது. ஆனா எல்லா ராமாயணம் ஏற்கனவே சொன்னது போல வால்மீகி ராமாயணத்திற்கு ஆதாரமாக கொண்டு தான் இவர் எழுதின ராமாயணம் வச்சுதான் எல்லாரும் படிச்சு எழுதணும், வேற வழி இல்லை. இந்த ராமாயணத்தை பற்றி நிறைய பிலாசபர்ஸ் நம்ம இந்த நாட்டில் இருக்கிறவங்கல்ல, வெளிநாட்டவர்கள் கூட மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள். அதில் பென்ஜாமின் கான் என்றவர் தி எபிக் போயம் கண்டைன்ஸ் precepts of the regulation of our conduct, இதெல்லாம் சொன்னாங்க அம்மா சொன்னது இந்த விஷயம்தான். Regulation of our conduct in all actions and conditions. In all actions and conditions. It makes us alive to what we owe to our parents, to our friends, to mankind, to our country, and what we are to do as a children, as a man, as a citizen. It teaches us to love and practice virtues. இதுதான் மாசம். இன்னும் அழகா சொல்லியிருக்கிறார் பாருங்க. மேக்டோனல் என்ற ஒருத்தர் ப்ராபபிலி நோ ஒர்க் ஆஃப் வேர்ல்ட் லிட்டரேச்சர், நல்லா நிதானமா கேட்டுக்குங்க. ப்ராபபிலி நோ ஒர்க் ஆஃப் வேர்ல்ட் லிட்டரேச்சர் secular in its origin has ever produced so profound an influence on the life and the thought of the people as the Ramayana. இதை விட வேற யார் சொல்ல முடியும்? இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறது. டு மீ மகாத்மா காந்தி, டு மீ Ramayana described as the Lord of Sita, son of Dasharatha, is all powerful essence whose name inscribed in the heart remove all sufferings, mental, moral and physical. இவ்வளவு அழகான ஒரு பழமையாந்த ஒரு ராமாயணத்தை நாம் படித்தால் என்ன நன்மை? இப்ப நம்ம உட்கார்ந்து அப்படிதான் நினைக்கிறோம். வகுப்புல வந்து உட்கார்ந்து எல்லா வேலையும் விட்டுட்டு வந்தான்னா அதில் என்ன நன்மை என்று சொன்னால், என்ன நன்மை என்பது ஒவ்வொரு காண்டமும் போக 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 தெரியும். வெறும் அது முதல்ல தெரியாது. அதுவும் சுந்தரா காண்டத்திற்கு வருகின்ற பொழுது சுந்தரா காண்டத்தில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்தால் அது ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒவ்வொரு மந்திரம், ஒவ்வொரு ஸ்லோகமும் மந்திரம். அப்போ 24,000 ஸ்லோகங்களும் 24,000 மந்திரங்கள், மாலா மந்திரங்கள் என்று பேர். ஒரு சுந்தரா காண்டத்தில் படிச்சா என்ன நன்மை? இதற்கு ஆதி இதுல இருந்து எல்லா ஒவ்வொரு ஸ்லோகங்களும் படிச்ச என்ன நன்மை என்றெல்லாம் ராமாயணத்தில் தரப்பட்டிருக்கின்றது. என்ன நன்மை எல்லாம் எந்த தசையில எந்த புக்தியில ஜாதகப்படி எந்த தசையிலே எந்த புக்தியிலே எந்த ஸ்லோகங்கள் படிச்சா நன்மை பெறும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஐயா, இந்த உடலுடைய இந்த மனிதனுடைய உடலுடைய தத்துவங்கள் 24 சொல்லியிருக்கிறோம். இந்த 24 தத்துவங்களுக்கு ஆதாரமாக கொண்ட வேதங்களில் இருக்கின்ற அந்த காயத்ரியை சுருக்கி 24 எழுத்துக்களில் தந்தார் விஸ்வாமித்ர மகர்ஷி ஆதாரமாக கொண்டு, அந்த காயத்ரி மந்திரத்தை ஆதாரமாக கொண்டு 24,000 ஸ்லோகங்களை ராமாயணத்தை எழுதினார் வால்மீகி மகர்ஷி. 24,000 எழுத்துக்கள். அதாவது தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோ யோ ந பிரச்சோதயாத் திரிபாத காயத்ரி. தத்சா தா என்றால் தாலே ஆரம்பிக்கின்றது முதல், அதுக்கப்புறம் 1000 ஸ்லோகங்கள் முடிஞ்சவுடனே சால ஆரம்பிக்கும். ஆகையினால் 24 எழுத்துக்கள் கொண்ட ஆதாரமாக கொண்ட காயத்ரி எழுத்துக்களை ஆதாரமாக கொண்டது 24,000 ஸ்லோகங்கள் இருக்கு இந்த ராமாயணம். ஒரு ராமாயணம் வால்மீகி ராமாயணத்தை முழுமையாக படித்தால்
காயத்ரி தேவியினுடைய அனுகிரகம் முழுமையாக கண்டிப்பா வரும். இல்லையா எங்களுக்கு நேரம் இல்லை, ஒரு நாளைக்கு ஒரு ஸ்லோகமாவது படிச்சா அந்த ஸ்லோகம் எந்த எழுத்துக்குள்ள இருக்கின்றதோ, 24 எழுத்துக்கள் கொண்ட காயத்ரின்னு 24 தத்துவங்கள் மட்டுமில்ல, 24,000 தேவதர்கள் இருக்கிறாங்க. இன்னும் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு தேவதை, அந்தந்த தேவதை நமக்கு அருள் புரிவாய். அப்புறம் தசாபுக்தியில் இருக்க ஜாதகத்துல ஆரம்ப கால எந்தெந்த ஒவ்வொரு தசைக்கும் தசை இருக்கு, அதுக்கப்புறம் அந்தர் புக்தியும் இருக்கு. எந்தெந்த தசையில எந்தெந்த புக்தியில எந்தெந்த ஸ்லோகம் படிச்சா என்னென்ன நன்மை கிடைக்கும் என்றதெல்லாம் ராமாயணத்தில் இருக்கு. ஆகையினால் ராமாயணம் என்பது முழுமையான காயத்ரியினுடைய சாராம்சம். நமக்கு இது படிக்க முடியல என்றதல்ல, முயற்சி செஞ்சால் தாராளமா படிக்கலாம். லலிதா பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தையுமே லலிதா பரமேஸ்வரருக்கும் இந்த ராமாயணக்கும் ரொம்ப ஈடுபாடு உண்டு. ராமருக்கு புடவை கட்டினா லலிதா பரமேஸ்வரர் மாதிரி இருக்குமா, ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன். அதனால லலிதா பரமேஸ்வரோடு யார் உபாசனை பண்றார்களோ அவர்களுக்கெல்லாம் ராமர் மேல ஒரு தனி பற்று இருக்கும். அதனால நானும் பார்க்கிறேன், சாக்தேய உபாசகர்கள் எல்லாம் ராமாயணத்தை பற்றி ஏதோ அவருக்கு சக்திக்கு தகுந்த மாதிரி எழுதி இருக்கிறார்கள். நம்ம அந்த சக்திக்கு தகுந்த மாதிரி ராமாயணத்தை தனியாக எழுதக்கூடிய நமக்கு திறமை இல்லை என்றாலும் இந்த ராமாயணத்தை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை ஒரு அவா இருந்து இந்த 24,000 ஸ்லோகங்கள் கொண்ட ராமாயணத்தை ஆர்ஷ விஞ்ஞான ட்ரஸ்ட் ஹைதராபாத் என்றவர் பதிவு செய்திருக்கிறது நினைத்து ஹைதராபாத்துக்கு போய் வாங்கிட்டு வந்து படிச்சு, அதுக்கப்புறம் கீதா பிரஸ்கார ராமாயணம் இருக்குன்னு சொன்னா அதுவும் படிச்சு. சில ஹிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, சில உண்மையான விஞ்ஞான பூர்வமான ஃபேக்ட்ஸ், அஸ்ட்ராலஜிக்கல் ஜோதிட இதுவெல்லாம் தந்திருக்கிறார்கள். யாருன்னு சொன்னா திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய ஆஸ்தானா, மிகவும் முக்கியமான ஆஸ்தான பண்டிதர், சொற்பொழிவாளர். அவர் நிறைய ஃபேக்ட்ஸ் தந்திருக்கிறார். அவர் ராமாயண மார்க்கதர்சினி என்ற ஒரு அந்த நூலும் எடுத்துக்கணும். இது எல்லாம் கலந்து ஒன்றாக சேர்த்து இதை நாம் சொல்ல வேண்டும் என்ற அவா 2-3 வருஷத்துக்குள்ளாவே இருந்தது. ஆரம்பித்திலிருந்து அது என்னவோ தள்ளி போயிடுது. சரி, இப்ப ஏதோ ஆரம்பிக்கலாம் என்று இப்ப ஆரம்பிச்சிருக்கிறோம். ஐயா, இந்த வால்மீகி ராமாயணம் இருக்கே, இந்த வால்மீகி என்றவர் யார்? வால்மீகி என்றவர் யார்? நம்ம இங்க நினைக்கிற மாதிரி பிராமணர்கள் ருஷிகள் சொன்ன முதல்ல இவர் எப்படி வாழ்ந்தார் என்றதெல்லாம் நாம நினைச்சு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்படி இது பண்ணும் போது நமக்கு அந்த வால்மீகியினுடைய கதையை நாம் முதலில் சொல்ல வேண்டும். ரமயதே இதி ராமஹ, ராமாயணம் ரா, அதுக்கு பொருள் சொல்றோம். ராமா என்றால் பொருள் என்னன்றது அப்புறம் சொல்றோம். ரமயதே இதி ராமஹ ரமந்தே யோகினஹ அஸ்மின் நிதி ராமஹ யோகினாமந்தக ரமதா இதி ராமஹ. மனதில ரமிக்கக்கூடிய ஆனந்தத்தை தரக்கூடிய, ருஷிகளுக்கு ஆனந்தத்தை தரக்கூடிய நாமம் எதுவோ அது ராமம். இந்த நாமமே ஒரு பெரிய ஒரு கம்பீரமான ஒரு சக்தியை கொண்டது. பெயர் வச்சது ரகுவம்சத்தினுடைய, சூரிய வம்சத்தின் ஆதாரமாக கொண்ட ரகுவம்சத்தினுடைய குலகுருவான வசிஷ்ட முனிவர். ஆகையினால் இந்த ராமா என்று சொன்னாலே போதும், வேதோப பிரம்மணம் வால்மீகி மகர்ஷி சொல்றார். ஐயா, வேதத்தினுடைய சாராம்சம் எல்லாம் இதுதான், இதுல இருக்குன்னு சொல்லிட்டு, ஐயா இவர் யாரு? இவர் யாரு ஆக்சுவலா? இப்ப நம்ம இங்க சொல்றோம், பிராமணர்களுக்கு மட்டும்தான் விஷயம் தெரியுது, பிராமணர்கள் தான் இது பண்ணார்கள்.
இல்ல மனிதன் நினைத்தால் மனிதனாக வாழலாம், மனிதன் நினைத்தால் மாமனிதனாக வாழலாம், மனிதன் நினைத்தால் ருஷிகளாகவும் வாழலாம், மனிதன் நினைத்தால் யோகிகளாகவும் நினைத்தான், மனிதன் நினைத்தால் மிருகங்களாகவும் வாழலாம். ஆனால் மனிதன் தன் நிலையிலிருந்து மாற்றிக்கொண்டு தன்னுடைய நிலையில் என்று தான் மாற்றிக்கொண்டு வாழ முடியுமா என்று சொன்னால் வாழ்ந்து காட்டியவர்களுடைய சரித்திரம் எதுவோ அது வால்மீகி. வசிஷ்டம் விஸ்வாமித்திரனுடைய விஷயம் கடந்து கூட அதுதான். இது எல்லாம் நாம் அறிஞ்சுக்கணும்னு சொல்லி இது முதல்ல நாம் அறிஞ்சுக்கணும். வேதவேச்சே பரே பும்சாச்சே தசரதாத்மஜே வேதகா பிரகேத சாதே சாட்சாத் ராமாயணாத்மா. இது சாட்சாத் யாது வேதங்களுடைய சாராம்சம் என்றால் எடுத்த உடனே வேதங்களுடைய சாராம்சம் என்று சொல்லுகிறார் வால்மீகி மகர்ஷி. இந்த வால்மீகி மகர்ஷி யார் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு சிறு கதையை இந்த ராமாயண ரகசிய தர்சினி என்று அவர் மல்லாதி சந்திரசேகர சாஸ்திரி போன வருஷம் சங்கராந்தி என்று தன்னுடைய ஜீவனை விட்டார். உத்தராயணம் ஆரம்பிக்கின்ற பொழுது வருடம் தாங்கிக் கொண்டிருந்தார். பயங்கரமான சொற்பொழிவாளர் ஆந்திராவில். திரேதா யுகத்தில் பிருகு வம்சத்தில் சுமதி என்கின்ற ஒரு பிராமணன், அவருடைய மனைவி குணவதி, அவர் கௌசிகி வம்சத்தில் பிராமண வம்சத்தில் பிறந்தவர்கள். அவர்களுக்கு அக்னி சர்மா என்ற ஒரு பெயர், மகன் பிறந்தார் அக்னி சர்மா. சரி, அக்னி நம்ம மாதிரி இல்லாம அவங்க தான் ஒரு வேதங்களும் உபநிஷத்துங்களும் மடியிலையும் பகவத்கீதை எல்லாமே அவங்க கற்றுக் கொடுப்பாங்க சிறு குழந்தைங்க. இவரை கற்றுனாரே தவிர இவருக்கு இதுல மனம் நாடவில்லை இந்த அக்னி சர்மாவுக்கு. சரி, எப்படி ஆனாலும் கல்யாணம் பண்ணா செட் ஆயிடும். இப்போ கூட நம்ம நினைக்கிறோம் அதை ஏதோ தெரிஞ்சுட்டு இருக்கிறான்பா, கல்யாணம் பண்ணிட்டு ஒரு முடி போட்டுவிட்டா அவன் தெரிஞ்சுக்கிறான். கல்யாணம் பண்ணாங்க, குழந்தைங்களும் பண்ணுது. அதே நேரத்தில் பெரிய கஷ்டமான நேரம், மழை இல்லை, சாப்பாட்டுக்கு இல்லை. இந்த குழந்தைகளிட்டுன்னு ஒரு காட்டுக்கு போறார். குழந்தைங்கள்ட்ட காட்டுக்கு போன உடனே இவர் காட்டில் சேரும் போது என்னாச்சுன்னு சொன்னா திருடர்களோட சேர்ந்தார். காட்டுக்கு சென்ற உடனே திருடர்களோடு சேர்ந்த உடனே அப்புறம் யார் புத்தி வரும்? திருடனுடைய புத்தி வரும். இந்த திருடனுடைய புத்தி வந்த உடனே இதுதான் நமக்கு தொழில் என்று சொல்லி இது செய்ய ஆரம்பிச்சார். செஞ்சுக்கினே இருந்தார். செஞ்சுக்கினே இருக்கும் போது அத்ரி மகர்ஷி நாரத மகர்ஷி எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த வழியில சென்று கொண்டிருந்தார்கள். சென்ற உடனே இந்த முனிவர்கள் நிறுத்தி உங்க கையில் இருக்கிறதெல்லாம் தண்டிட்டு போங்க, இல்லைன்னா நான் உங்களை சாவடிச்சிடுவேன்றார். இந்த வால்மீகி முன்னாடி இருக்கிற பெயர் அக்னி சர்மா. அப்போ அத்ரி மகர்ஷி சொல்றார், நாயனா நாங்களே இதை சன்னியாசிங்க, என் கையில் என்ன இருக்க போது, என்ன ஒரு துணி 2 துணி இருக்க போதா, அதை கொடுத்துட்டு வாங்க போறேன். ஆமா, இந்த தொழில் நீ செஞ்சுட்டு இருக்கிறிய இது உனக்கு பாவமா தெரியலையா? இல்லை, இந்த தொழில் தான் எனக்கு, என்னுடைய தொழில்னால் தான் என்னுடைய மனைவிக்கும் என்னுடைய தந்தை தாய்க்கும் என்னுடைய இன்றெடுத்த குழந்தைகளுக்கும் நான் குடும்பத்தை ஜீவனம் நடப்பதற்கு இதுதான் நான் எடுத்துக்கணும். சரிப்பா, நீ போய் உன்னுடைய மனைவியும் உன்னுடைய தாய் தந்தைகளையும் உன்னுடைய மகனும் கேளு. நீ இத மாதிரி ஒருத்தரை வதைச்சு சாவடிச்சு எல்லாம் திருட்டுத்தனமா பண்ணி எடுத்துன்னு போறியே, இதனுடைய பாவம் அவர்களுக்கு உங்களுக்கு சேருதா இல்லையான்னு கேட்டுட்டு வாப்பான்னு. கொஞ்சம் உடம்பு ஒரு மாதிரி ஆகி போச்சு இவருக்கு. ஏன்னால் பிறப்பிலே அது வேத வம்சம் இருக்கின்ற அது கொஞ்சம் வேலை செய்யும். சரி, நீங்க எங்கேயும் போக கூடாது, நீங்க இங்கேயே இருக்கணும், நான் போய் கேட்டுட்டு வரேன்னு சொன்னார். கேட்டுட்டு வந்தேன்னு சொல்ல உடனே போனாரு. கேட்கிறாரு, அப்பாவை கேட்கிறாரு, அப்பா நான் உன்னோட வயசாகி போச்சு, நான் இந்த தொழில் தான் செஞ்சுப்பேன், உனக்கு சோறு போடுறேன்னு, நான் இந்த பாவத்தை நீ ஏற்றுப்பியான்னு. நான் ஏன்னா நீ எப்படி சம்பாதிச்சு சோறு போடுறன்றது எனக்கு கவலை இல்லை, நீ செஞ்ச கர்மத்திற்கு நீ தான் அனுபவிக்கணும். பிறகு மனைவி கேட்கிறாங்க. மனைவி கேட்ட உடனே
அது எல்லாம் எனக்கு தெரியாது. கணவன் உன் மனைவியே காப்பாற்றக்கூடிய தர்ம பத்னி மனைவி அல்ல. மனைவின்றது தமிழில சொல்லுன்றது இருக்கு. அப்புறம் அந்தந்த மொழியில பாரியான்றது தெலுங்குல இருக்கு. ஆனால் ஹிந்து தர்மத்தின்படி கட்டுகிற மனைவி தர்ம பத்னி. அதெல்லாம் வருது, நிறைய விஷயங்கள் வருது. ஒரு ராமாயணம் மட்டும் அல்ல, எல்லா விஷயங்களும் நிறைய விஷயங்களும் இதை சேர்ந்துதான் தரப்போறோம். அந்த தர்ம பத்னியா இருக்கின்ற உனக்கு தர்ம பத்னியா இருக்கின்ற எனக்கு நீ சேவை செய்யக்கூடிய, அதாவது என்னை காப்பாற்றக்கூடிய கடமை உனக்கு இருக்கிறது. நீ எப்படி காப்பாற்றுறது எனக்கு தேவையில்லை, நீ என்ன செய்திருக்கிறாய் என்றது எனக்கு தேவையில்லை. ஏன்னா நீ செஞ்சதுக்கெல்லாம் பாவம் நீயே தான் அனுபவிக்கணும், நாங்கள்லாம் பொறுப்பில்லை. சரி, அவன் குழந்தைய கேட்கறான், நான் குழந்தையாச்சு, எனக்கு இந்த பாவம் புண்ணியம் என்றெல்லாம் தெரியாது, நீ எதோ எடுத்துட்டு கொடுக்குற, நான் சாப்பிட்றோம், இது எல்லாம் எனக்கு வேண்டாம், இந்த பாவம் புண்ணியம் எல்லாம் எனக்கு வேண்டாம். சரி போறாரு. ஐயா இது மாதிரி எல்லாருமே அந்தந்த பாவம் நீங்க தான் ஏற்றுக்கணும்னு சொல்றாரு. அப்படி நான் இந்த பாவத்தை எல்லாம் நீயே ஏற்றுக்கிற, அந்த சாப்பிட்றத மட்டும் அவங்க சாப்பிட்டு இருக்கிறாங்களே, இந்த பாவத்தை நீ ஏன் ஏற்றுக்கிற சொல்ல அங்கிருந்த மனம் மாறுது. மனம் மாற உடனேயே அத்ரி மகர்ஷியை வணங்கி, ஐயா எனக்கு நீ மந்திர உபதேசம் செய், இந்த மந்திர உபதேசத்தினால் நல்ல ஒரு சிறந்த எனக்கு ஞானம் வரணும் என்று கேட்க அவர் பஞ்ச சிவனுடைய மந்திரத்தை உபதேசித்தார். இது ஆதாரமான கதை. இதுல இன்னொரு கட்டுக்கதையும் இருக்கு. சிவமந்திரத்தை உபதேசிக்கல அவரு, ராமா ராமா என்று சொன்னாரு. ராமா ராமா என்று கூட சொல்ல தெரியல அவருக்கு. அவர் மரா 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 என்று சொன்னாரு. மரா மரா மர என்று சொன்னதுல அதுக்கப்புறம் ராமா ராமா ஆயிடுச்சுன்றதெல்லாம் ஒரு கட்டுக்கதை இருக்கு. அது கட்டுக்கதை இல்ல, இது ஸ்கந்த புராணத்துல இருக்குது. ஸ்கந்த புராணத்துல வேதவியாசர் கேட்கிறார், 4 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க, சனகச சரந்ததா சனத்குமார் முனிவர்கள், நம்ம தட்சிணாமூர்த்தி கோயில் படத்துக்கு முன்னாடி. அத சனத்குமார கேட்கிறாரு, ஐயா இந்த வேதவியாசர் யாருன்னு சொல்லிட்டு கேட்க சனத்குமார் சொல்றாரு இந்த விஷயத்தை. இது ஆதாரம், அது ஆதாரம் இல்லை, பட் அதுவும் ஒரு கட்டுக்கதையாக இருக்கு. பிறகு தவம் செய்கிறார், பயங்கரமா தவம் செய்கிறார். இதுல ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும். இத்தனை நாள் தன்னுடைய மனைவிக்காக, தன்னுடைய தாய் தந்தைகளுக்காக, தன்னுடைய மகனுக்காக செய்ய தொழிலை விட்டுட்டு அவர்கள் என்ன ஆகிறார்களோ என்று நினைத்து நம்ம இப்படி எதிர்பாராத நம்ம இப்படி உட்கார்ந்துட்டா என்ன ஆகுமோ என்று நினைக்காமல் அந்த நினைப்பு இருக்கணும். அந்த நினைப்பு இல்லாம உள்ள உட்காந்துக்கணும், தவம் பண்ணிக்கணும், அவங்க எப்படி ஆனாங்களோன்னு சொன்னா வால்மீகி மகர்ஷி ஆக முடியாது. 13 வருஷங்கள் தவம் பண்ணார். புத்து வந்துச்சு, உடல் முழுவதும் புத்து பயங்கரமா இருக்க பார்க்கிறது. இந்த அத்ரி மகர்ஷி இவர்கள் எல்லாம் ஒன்றாகவே திருப்பி அதே வழியில வர்றாங்க. பார்த்தார் ஞான திருஷ்டில, அன்றைக்கு சம்மனமே அவர் இவர் இங்கே தவம் பண்ணிட்டு இருக்கிறார், சப்தம் கேட்குது. அந்த புத்து எல்லாம் எடுத்துட்டு பார்த்தால் தவம் பண்ணிட்டு இருக்கிறார். இதுல தவம் பண்ண யோகிகளை எப்படி தட்டி எழுப்ப வேண்டும் என்று ஒரு கிரியா இருக்கு. அது இப்போ சொல்ல வேண்டாம், கிரியா இருக்கு, அது ஒரு கிரியா இருக்கு. சரி, தட்டி எழுப்பினார், எழுந்துக்கினாரு, வணங்கினாரு. வணங்கின உடனே, ஐயா நீ ஏதோ ஒரு காரணத்திற்காக தான் பிறந்திருக்கிற, இன்னும் பல தவம் செய்து உனக்கு தேவர்கள் எல்லாம் உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், நீ ஒரு பெரிய காவியம் எழுத போற சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணி அத்ரி மகர்ஷி செல்லுகிறார்கள். இந்த புத்துல புத்தில என்ற ஒரு வெளிப்பட்டதனால வல்மகம் என்றால் சம்ஸ்கிருத பாஷையில் புத்து. இந்த புத்தில் இருந்து வெளிப்பட்டதனால் அவர் வால்மீகி மகர்ஷி என்ற பெயர். இந்த வால்மீகி மகர்ஷி இந்த ராமாயணத்தை முதல் ஆதி காவியமாக எழுதினார் என்று முதல்லையே சொன்னோம். இப்போ
இந்த வகுப்பு அம்மா சொன்னாங்க, ஏதாவது ஒரு இறைவனை வேண்டணும். காலையிலும் சாயங்காலம் பேசும்போதே சொன்னார்கள், நாங்க ஒரு விநாயகர் ஸ்துதியாவது ஏதாவது ஒரு துதி செஞ்சு பாடாதான் நல்லா இருக்கும். அது நம்மளுடைய வழக்கம். இந்த ராமாயணத்தை தொடுகின்ற பொழுது ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரம்மனே நமஹா, சுப்பிரமணிய சுவாமியை தொடுகின்ற பொழுது ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி பரபிரம்மனே நமஹா, ஒரு சிவனை பற்றி தொடுகின்ற பேசுகின்ற பொழுது ஓம் சிவ பரபிரம்மனே நமஹா, ஓம் முருகரை விநாயகரை பற்றி சொல்கின்ற பொழுது ஓம் விநாயக பரபிரம்மனே நமஹா. இப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? பரபிரம்மம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஏன் அப்படி சொல்லணும்? ஏனென்றால் இந்த பொருள் இருக்கின்றதே பரம்பொருள். இந்த பரம்பொருளில் இருந்து நிறைய தடவை சொல்லியிருக்கிறோம். மோகனப்பிரியா, துளசிராமன் இவங்களுக்கெல்லாம் விஷயம் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். பரம்பொருள் நதே ரூபம், ரூபம் இல்ல, கால் இல்ல, கை இல்ல, வாய் இல்ல, எதுவுமே இல்லாத பரம்பொருளிலிருந்து வெளிப்படுகின்ற பொழுது உருவமாக படிக்கின்றான். அடங்கி இருக்கின்ற பொழுது தத்துவ ரூபமாக இருக்கின்ற பரம்பொருள் தான் ராமர். தத்துவமாக ரூபமாக இருக்கின்ற பரம்பொருள் தான் சிவன். தத்துவ ரூபமாக இருக்கின்ற பரம்பொருள் தான் விஷ்ணு. தத்துவம் ரூபமாக இருக்கின்ற பரம்பொருள் தான் பிரம்மா. எந்த கடவுளை எடுத்துக்கினாலும் சரி, தத்துவ ரூபமான இருக்கின்ற பரம்பொருள் ஒன்றுதான். ஆனால் அந்த தத்துவ ரூபமாக இருக்கின்ற பரம்பொருள் தன்னைத்தான் வெளிப்படுத்திக் கொண்ட பொழுது தன்னைத்தான் வெளிப்படுத்துகின்ற பொழுது என்ன ஆகும்? முழுமையான வடிவமாக வருகிறது. அந்த தத்துவம் வேறல்ல, அத பரம்பொருள் முழுமையாக பரம்பொருளுடைய தத்துவம் வேறல்ல. தன்னைத்தான் வெளிப்படுத்திக் கொண்ட சிவனாக இருந்தாலும் விஷ்ணுவாக இருந்தாலும் வேறு யாராக எந்த கடவுளாக நம்ம இருந்தாலும் அதுவும் வேறல்ல, ரெண்டும் ஒன்றுதான். ஆகையால இந்த ராமாயணம் ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரம்மனே நமஹ. இது முதல் எடுத்தவுடனே ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரம்மனே நமஹ. இப்போ பரபிரம்மனே நமஹ ராமச்சந்திரா, ராமா பிளஸ் சந்திரா ராமச்சந்திரா, ஸ்ரீ பிளஸ் ராமா ஸ்ரீராமா. ராமா பிளஸ் சந்திரா ராமச்சந்திரா, அவரும் ராமதான். ஸ்ரீ பிளஸ் ராமா ஸ்ரீராமா. ஐயா, இந்த ஸ்ரீராமா எப்ப ஆனார்? ராமர் தானே. ஸ்ரீ என்பது ஒண்ணு சேர்ந்தது. எப்ப சேர்ந்தது? என்றைக்கு சீதையை கல்யாணம் பண்ணினாரோ அன்றைக்கு ஸ்ரீ பக்கத்தில் சேர்ந்தது ஸ்ரீராமா. ஆக இந்த ஸ்ரீராமா என்பது இருக்கின்றது ராமரை விட கொஞ்சம் உசந்துதானம். ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரம்மனே நமஹா இன்னும் கொஞ்சம் அதிகமான சக்தி கொண்டது. ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரம்மனே நமஹா என்று சொன்னால் ஸ்ரீ இருக்கு, ராமாவும் இருக்கு, சந்திராவும் இருக்கு. சந்திரான் 16 கலைகளை கொண்டவன். 16 முழுமையான நிலை. பௌர்ணமி அன்றைக்கு 16 கலைகளை கொண்ட சந்திரன் எப்படியோ அப்படி 16 குணங்கள் கொண்ட ராமர். ஆகையினால ஸ்ரீ ராம சந்திர பரபிரம்மனே நமஹா என்று ஒவ்வொரு நாளும் ஆரம்பிக்கணும். இது ஒரு பெரிய மந்திரமாக நாம் நினைச்சுக்கணும். அதனால இன்னைக்கு அறிமுகம் எப்படி ராமாயணம், அடுத்தது ராமாயணம் விஷயங்கள் எப்படி தோன்றியது, எந்த காலத்தில் தோன்றியது, அது என்னுடைய விஷயங்கள் எப்படி காவியங்களாக எப்படி ஆச்சுன்னு சொல்லலாம். மீதி விஷயங்கள் எல்லாம் நல்ல அம்மா அந்த லலிதா பரமேஸ்வரி எனக்கு எந்த விதத்தில் எனக்கு அறிவுக்கு ஊட்டுதோ அதற்கு தகுந்தாற் போல் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி விடை பெறுகிறேன். மிக சந்தோஷம்.